வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. நம்ம க்ரௌன் அகாடமியில் ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த நியூ பேட்ச் அது மட்டும் இல்லாமல் அந்த நியூ பேட்சில் படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியலு, அதில் வீடியோ கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் வீடியோ கிளாஸஸ் இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ வீடியோவில் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடியும். இல்லை நாங்கள் ரெகுலரில் தான் வரோம் அப்படின்னாலுமே ரெகுலர் கிளாஸு எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம க்ரௌன் அகாடமியோடைய நோட்ஸ், இவங்க ப்ரொவைட் பண்ணுற இந்த நோட்ஸு, அந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்து யூஜி தமிழ் டிஆர்பி இருக்கு இல்லைங்களா, யூஜி தமிழ் டிஆர்பியில் சிற்றிலக்கியம் அப்படிங்கிற யூனிட் 6 அந்த பகுதி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிற இந்த யூனிட் 6 அலகு 6 அப்படிங்கிறது சிற்றிலக்கியங்களில் எல்லாமே கிடையாது. இப்போ 96 வகை இருக்கும். ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு வகையை சொல்லியிருப்பாங்க. 67 சொல்லியிருப்பாங்க, 96 சொல்லியிருப்பாங்க. கடைசியாக நமக்கு தெரிஞ்ச எல்லாமே சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும். யூஜிடிஆர்பியில் இந்த சிற்றிலக்கியம் அப்படிங்கிற இந்த பகுதிக்கு சிலபஸ் என்ன, பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஒட்டுமொத்தமாக 96 படிக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. யூனிட் 7ல் நீங்கள் சிற்றிலக்கியங்கள், அதாவது பாட்டியல் இலக்கணம் படிக்கும் பொழுது அதில் முக்கியமான சிற்றிலக்கியங்களை பார்த்துக்குவோம். பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வருது அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய சிலபஸ்ல இருந்து தான் வருது. சிலபஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். முதல்ல சிலபஸ் என்னங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அதில் எங்கேருந்து சோர்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டாவதாக பார்க்கணும். அந்த சோர்ஸில் இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம க்ரௌன் அகாடமி இந்த நோட்ஸ் படிக்கிறீங்க இல்லைங்களா, இந்த நோட்ஸில் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் இருந்து வந்திருக்கக்கூடிய 12 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. 11 கொஸ்டின்ஸ் ஸ்ட்ரைட்டாக நேரடியாக வந்திருந்தது. அந்த 11 கொஸ்டின்ஸுமே இதுக்குள்ளே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த நோட்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு அதை எதிர்பார்த்து அதை நினச்சி தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கு, மாதிரி வினாக்கள் எடுத்திருக்கு, நோட்ஸ் எடுத்திருக்கு. இந்த நோட்ஸுமே என்ன பண்ணியிருக்கோம், அப்படி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரி, நீங்கள் இந்த சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல பரணி, அதுக்கப்புறம் பிள்ளைத்தமிழ், உலா, தூது, கலம்பகம், பல்லு, குறவஞ்சி, அந்தாதி, இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த ஒரு 2, 4, 6, ஒரு 7 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும்தான் சிலபஸாக இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி வினாக்கள் அமையும் அல்லது இதில் எப்படி படிக்கிறது? நம்ம இலக்கிய வரலாறு படிச்சிருப்பீங்க. சிற்றிலக்கியங்கள் அப்படின்னா அது ஒரு 10 பக்கத்துக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. அது மட்டுமே போதுமானா அது போதாது அப்படிங்கிறது தான். ஸோ சிற்றிலக்கியங்களுக்கே ஸ்பெஷலைசேஷனோடு எழுதப்பட்ட சில புத்தகங்களை எடுத்து நம்ம அந்த புத்தகங்கள் இருந்து தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போது எவ்வளோ நுணுக்கமாக இந்த வினாக்கள் கேட்கப்படும் அப்படிங்கிறதுலையும், இந்த வினாக்களை எப்படி கேட்டாலும் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும், இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி வினாக்கள் வந்திருந்தது, இது எல்லாத்தையுமே ஒரு பகுப்பாய்வு பண்ணி பார்த்து தான் நாம் இதை கொடுக்குறோம். ஸோ படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எதை வேணாலும் படிக்கிறது, நிறைய படிக்கிறது முக்கியம் இல்லை. அது சார்ந்த விஷயங்களை படிக்கும்போது தான் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். 2 விதமான ஒரு போக்கு இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேள்விக்கு வினா நேரடியாக வந்துடும். இன்னொன்று, கேள்விக்கு வினா நமக்கு அந்த கேள்விக்கான அந்த விடை நமக்கு தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்திலும் தெரிஞ்ச ஒன்றுலேருந்து ஏற்கனவே படிச்சிருப்போம், அந்த அறிவில் இருந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது 2 வகையான ஒரு வினா மெத்தடுக்குமே இது பதிலளிக்கிற மாதிரி தான் நம்ம நோட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, நேரடியாக வினாக்கள் இதில் வரும். இதை படிக்கிறது மூலமாக வேறு வினாக்கள் வந்தாலும், இந்த தலைப்பில் இருந்து வந்தாலும் நம்மளால் அதை ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த நோட்ஸை உருவாக்கியிருக்கிறோம். சரி, சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பரணி, பிள்ளைத்தமிழ், உலா, தூது, கலம்பகம், பல்லு, குறவஞ்சி, அந்தாதி, இது ஒரே லைனில் சொல்லிட்டு போகலாம். பரணினா என்ன, பிள்ளைத்தமிழ் என்ன, உலானா என்ன, முதல் உலானா என்ன கேட்பாங்க, அப்படி இது இல்லைங்களா, இது பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு இதுலேயும் முதல் உலானா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், முதல் தூதுன்னு தெரிஞ்சிருக்கணும், முதல் கலம்பகம் எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்ப்போம். சார், நம்ம இந்த நோட்ஸை எங்கேருந்து எதுலேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்துருக்கோன்னா, அவங்களே நமக்கு நிறைய டிஆர்பியிலேருந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை அடிப்படையை வச்சுட்டு தான் நம்ம சிற்றிலக்கிய செல்வங்கள் அப்படிங்கிற நாவி ஜெயராமனுடைய புத்தகம். ஸோ வினாக்கள் இதுக்குள்ளே தாங்க இருக்குது. இதை தான் ஷார்டேஜ் பண்ணி நான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகப்பிள்ளை அவர்கள் புக்கு. இப்போ நாவி ஜெயராமன் புக்கு ஃபர்ஸ்ட் மெயின் சோர்ஸுங்க. அதுக்கப்புறம் சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகப்பிள்ளை அவர்களுடைய புக்கு 2வது சோர்ஸாக இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா எந்த புத்தகத்திலிருந்து சோர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலிருந்து தான் வினாக்கள் வரும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு புத்தகத்தையே நம்ம படிக்கிறத விட நம்ம அதில் எப்படிலாம் வினாக்கள் வரும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நோட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்படி எடுத்த புத்தகத்தை கொடுக்க போகிறது கிடையாது, கொடுக்கவும் இல்லை. ஸோ எப்படி நமக்கு தேர்வுக்கான வினா வரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு, இதுக்கு முன்னாடி வந்த 12 வினாக்கள் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஒரு வேலை அப்படித்தான் கேட்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம்.
இதை தாண்டி இது மாதிரி இன்னும் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம், அல்லது புதுசாக எப்படியாவது கேட்குறாங்க அப்படின்னாலும் அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா. ஸோ ரொம்ப தெளிவாக ஒரு நுணுக்கமாக தான் நம்ம இந்த நோட்ஸை கொடுத்துருக்குறோம். நீங்கள் இதை படிச்சிங்கனாவே போதுமானது. இந்த அழகு 6 அப்படிங்கிற இந்த விஷயத்த ரொம்ப எளிமையாக நம்ம என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து புத்தகமாக படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். இப்போ எல்லாரும் ஓடும்போது நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது போட்டி போட்டு ஓடணும் போது நமக்கு எனர்ஜி பூஸ்டப் ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதனால தான் நேரடியாக தேவையில்லாதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப முக்கியமானது, அது மட்டும் இல்லாமல் எது விடுபற்றக்கூடாதுங்கிறதுலையும் கவனமாக நோட்ஸை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சிற்றிலக்கிய திறனாய்வு அப்படிங்கிற நூல், சிற்றிலக்கிய திறனாய்வு அப்படிங்கிற நூல் இது நாவி ஜெயராமன் அவர்கள் எழுதுனது தான். அதுக்கப்புறம் பொதுவாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, தமிழ் இலக்கிய வரலாறு மதுசா விமானந்தம், காக்கா வேங்கட்ராமன், அப்புறம் புதிய தமிழ் இலக்கிய வரலாறு அதை சிற்பி பாலசுப்ரமணிய ஐயாவும் நீல பத்மநாத ஐயாவும் சேர்ந்து அது இந்த பதிப்பாசிரியர் இருந்து எழுதின இந்த புத்தகங்கள், இதில் இருந்தும் சிற்றிலக்கியங்களை பற்றி தகவல் எடுத்திருக்கிறோம். இப்போ முதன்மையாக நம்ம என்ன சோர்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, சிற்றிலக்கிய செல்வங்கள், அதுக்கப்புறம் சிற்றிலக்கிய திறனாய்வு, சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்னு சொல்லி இந்த 3 புத்தகத்திலிருந்து தான் நம்ம எடுத்துருக்கிறோம். நீங்கள் எதுக்கு இந்த சோர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இதுல இருந்து வினாக்கள் சிலது கேட்டிருக்காங்க. அதாவது அதில் ரொம்ப டீப்பாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன 3 ரொம்ப டீப்பாக இருக்கும். இலக்கிய வரலாறுகளில் மேலோட்டமாக ஒரு விஷயம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ அதையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இந்த புத்தகங்கள் இருந்தும் நாம் என்ன பண்ணியிருக்கோம், நோட்ஸ் எடுத்து தொகுத்து நாம் கொடுத்துருக்குறோம். சரி, இப்போ நம்முடைய நோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்முடைய இந்த மெட்டீரியலில் என்ன மாதிரி பகுப்பாய்வு செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை நம்ம ஒரு விஷயத்தை ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு என்ன புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், வகைமை எப்படி பொருளடக்கம் இருக்குது, சாப்டரைசேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துருவோம். ஸோ நம்ம இதை ஒரு 10 ஒரு அழகாக நாம பிரிச்சிருக்கோம். சிற்றிலக்கியத்தை நம்ம படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கிறதுக்காக அந்த நூல்களை 10 நம்ம பிரித்து ஒன்று சொல்லியிருக்கோம். இப்போது சிற்றிலக்கியங்கள் ஒரு அறிமுகம், முதல் சாப்டர் நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்னா, எதுவுமே ஒரு எழுதும் பொழுது எடுத்தவொடனே பரணி சொல்லலாமா அப்படின்னு போயிட முடியாது இல்லையா. சிற்றிலக்கியம்னா என்ன, எப்போ அது தோற்றம் பெற்றது, அது எப்போ தோற்றம் பெற்றது, அப்படி தோற்றம் பெற்ற சிற்றிலக்கியங்கள் இப்போ சங்க இலக்கியத்தில் பார்த்துருப்பீங்க, அங்குன்றும் இங்குன்றுமா தோற்றம் பெற்றிருக்கு இல்லைங்களா. பிள்ளைத்தமிழுக்கு முன்னோடின்னு பெரியாள் வர சொல்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு புது இலக்கியங்களாக அது உருவாகிறது. ஏற்கனவே இருந்ததில் புது இலக்கியங்களாக அது உருவாகிறது. சிற்றிலக்கியங்கள் இப்படியெல்லாம் தோன்றி அதன் பிறகு வந்து எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது. முதல்ல யாராவது ஒரு விஷயத்த உருவாக்கியிருப்பாங்க. இப்போ அந்தாதி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இப்போ அந்தாதி தோடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்தாதி தோடை இருக்கு அப்படின்னா, நம்ம 10 ஒரு நூல் சங்க இலக்கியத்தில், அது 4ஆம் 10 கலங்காய்க்கண்ணின் ஆறுமுடிச்சாரல் அவர் மேல எழுதப்பட்ட, அவரை பாடுத்தலன்னு வச்சு எழுதப்பட்ட அந்த 4ஆம் 10 காப்பியாற்று காப்பின்னு எழுதியிருப்பார். அது வந்து ஒரு அந்தாதி தோட்டையில் அமைஞ்சிருக்கும். அது அப்படி நினைச்சல அவங்க எழுத கிடையாது, அப்படி அமைஞ்சிருக்கும். அது ஒரு வகைமையாக பின்னால் கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி தான் அப்போ ஒவ்வொரு சிற்றிலக்கியம் எப்படி அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறோம். நாம எப்படி தோன்றியது, எப்படி வளர்ந்தது, அமைப்பு என்ன. ஸோ இதை நம்ம சொல்லும் போதே ஒட்டுமொத்த சிற்றிலக்கியத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்த சிற்றிலக்கியத்துக்கு இப்படி சொல்லும்போது நமக்குள்ள ஒரு சரியான ஒரு பாதை வந்துடும். இப்படித்தான் வந்து தோன்றி இருக்குது ஒட்டுமொத்தமாக, இப்படித்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஒவ்வொன்றும், இப்படித்தான் வந்து அதில் அமைப்பு எப்படி இருக்கும், ஒவ்வொன்றுக்கு ஒரு வரையறை இருக்கு இல்லையா, அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்கும். அடுத்தது சிற்றிலக்கிய வகைகளை வந்து ஒவ்வொரு நூலும் ஒரு மாதிரி சொல்லுது. 96ங்கிறது என்ன, 67ங்கிறது, 66 பிரபந்த தீவு, இது எல்லாமே மாற்றி அவங்க கருத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எந்தெந்த நூல் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அடுத்தது பார்க்கும். 96 தான் நமக்கு வந்து முடிந்த முடிவு. சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்னாவே 96 தான் எல்லா இலக்கிய வரலாறும் சொல்லுது. படித்த அறிஞர்கள் எல்லோருமே 96 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 96 வகையான இந்த சிற்றிலக்கியங்கள் என்னென்ன, அதில் முக்கியமானதாக நம்ம சிலபஸ்லேயே வச்சுருக்கோம். நீங்கள் காக்கா வேங்கட்ராமன் ஐயோடைய அந்த இலக்கிய வரலாறு பார்த்தீங்கன்னாவே இப்போ சிலபஸ் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதை மட்டும் தான் அவர் பேசியிருப்பார். எக்ஸ்ட்ரா கோவையெல்லாம் பேசியிருப்பார். கோவை ஒரு 10 மட்டும் எடுத்து முக்கியமானதாக சொல்லியிருப்பார். ஸோ வினாக்கள் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இலக்கிய வரலாறு தான் பெரும்பாலும் எடுப்பாங்க. ரொம்ப டீப்பாக ஒருவேளை எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா நாவி ஜெயராமன் புக்கிலேருந்து எடுப்பாங்க. இந்த 6வது யூனிட்டில் அதுலேருந்து தான் வரும். இதை தாண்டி ஒரு வினாக்கள் வரவே வராது, இது வரைக்கும் வரலை. ஸோ இதை தான் நம்ம நோட்ஸை வந்து செதுக்கி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக இப்போ தற்காலத்தில் சிற்றிலக்கியங்கள் என்ன மாதிரியான நிலைப்பாடுகளில் இருக்குது, இப்போது தற்காலத்தில் சிற்றிலக்கியங்கள் என்ன மாதிரி நிலைப்பாடுகளில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த தற்காலத்தில் சிற்றிலக்கியங்கள் வகைமை எப்படி இருக்குது, யாரெல்லாம் அதை முயற்சி பண்ணி எழுதியிருக்கிறாங்க, ஏதாவது முயற்சி பண்ணி எழுதியிருப்பாங்க இல்லையா. இப்போது சீன வதை பாரணியெல்லாம் சீனாவுக்கு நமக்கு சண்டை நடந்தப்போ தோற்றவர்கள் மீது பாடப்படக்கூடிய இலக்கியம் பாரணி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் தற்காலத்தில் வந்தது தான் இல்லையா. இதை வந்து எப்படி அதனுடைய வளர்ச்சி என்ன, யார் பாடியிருக்கிறாங்க என்ன அப்படிங்கிறத
இந்த தற்கால சிற்றிலக்கியங்கள் பற்றி பார்ப்போம். ஸோ அப்போ ஒவ்வொரு யூனிட், அதாவது ஒவ்வொரு அலகு நமக்கு அது முடியுது அப்படின்னாக்க என்னதுங்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா அதிலிருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மாதிரி வினாக்களை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த 8 டைட்டில் பார்த்துட்டாங்க. 8 டைட்டில் இருந்துமே நமக்கு மாதிரி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு புத்தகத்தை எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய பொருளடக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பொருளடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் நமக்கு அடுத்தது நம்மளை படிக்க தோன்றக்கூடிய விஷயமா இருக்கும். சரி, இப்போ முதல்ல இப்போ அடுத்தது பாருங்க, சாப்டர் 2 அப்படின்னு பார்க்கும்போது பரணி இலக்கியம். பரணினா என்ன பெயர் காரணம் இல்லைங்களா? பரணி அப்படின்னா என்ன பெயர் காரணம்? நம்ம இதை நடத்தும் போது நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். பரணி அப்படின்னா என்ன பெயர் காரணம்? 1000 ஆணை அமரிட வந்த மாணவனுக்கு வகுப்பது பரணி. இது தெரிஞ்ச விஷயம் நமக்கு பரணி இலக்கியத்துக்கு. இப்போ 1000 ஆணைகளை எவன் ஒரு வெற்றி கொள்கிறானோ அவனுக்கு பாடப்படக்கூடியது பரணி அப்படிங்கிறது ஒரு நூற்பாவே நமக்கு இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட பரணி என்பது பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாடக்கூடியதா, அல்லது பரணி என்பது யானையில் வெற்றி கொண்டவங்களுக்கு பாடக்கூடியதா அப்படிங்கிற அந்த கான்ட்ரவர்சி. ஸோ அதுக்கு என்ன பதில்? இப்போ ரெண்டுமே உங்களுக்கு வினாக்கள் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்ஷனில் என்ன இருக்க போகுது? ரெண்டுமே இருக்காது. நான் சொன்னல, இது ரெண்டுல ஏதோ ஒன்று இருக்க போகுது. ஸோ நம்ம அதை குறிக்க போகிறோம். அதான் பரணிக்கான இலக்கணம் என்ன, பெயருக்கு என்ன காரணம், பரணி இலக்கியம்னா எப்படி இருக்கும்? தோற்றவர் மீது பாடப்படும். உங்களுக்கு தெரியும், கலிங்கத்து பரணி ஞாபகம். கலிங்கத்து பரணின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, கலிங்க நாட்டு மீது கருணாகர தொண்டைமான் போய் போர் செய்ய போறான். அந்த இடத்துல கலிங்க படை வீரர்கள் சிதறி ஓடுறாங்க. அவர்கள் ஓடுகிறதை அந்த தோல்வி அடைந்ததை பற்றி பார்க்கக்கூடியது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தோற்றவர் மீது பாடப்படக்கூடிய இலக்கியம் பரணி. இதான். சரி, முதல்ல பரணி இலக்கியம் எங்க தோன்றியது? தோற்றவர் மீது பாடினதானே, அது எங்க தோன்றியது, எந்த பாவையால் பாடப்பட்டது அப்படி பார்த்து கலிங்கத்து பரணி இதெல்லாம் சொல்லுவோம். நம்ம நோட்ஸ் பார்க்கும்போது, கிளாஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பரணியுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, எத்தனை நூற்பாக்கள் வச்சு பாடலாம், எத்தனை பாடல் வச்சு பாடலாம், அமைப்பு எப்படி இருக்கிறது, என்ன பாவையில் பாடலாம் அப்படிங்கிறதுலாம். பரணிக்கான உறுப்புகள் என்ன? இப்போ நமக்கு கலம்பகத்தின் உறுப்பு 18ன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பரணி எதெல்லாம் வச்சு பாட முடியும், எந்த உறுப்புகள் எல்லாம், சிற்றலிக்கு உறுப்புகள் 18 இருக்கும்போது அது எதையெல்லாம் வைத்து பாடலாம், எதெல்லாம் அதுக்கு உறுப்பாக இருக்கிறது, எதெல்லாம் உறுப்பாக மாறுகிறது அப்படிங்கிறதையும் நாம் என்ன பண்ணிக்கலாங்க, இந்த பரணியினுடைய உறுப்புகள் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தலாம். அதுக்கப்புறம் எப்பயுமே முதல் பரணி நூல் எது, புகழ்பெற்ற பரணி நூல் எது, இப்போ தற்காலத்தில் வழக்கத்திருக்கிற பரணி நூல் எது, இது 3 தான் கொஸ்டின் வரும். முதல் பரணி நூல் எது, யார் எழுதுனா, எந்த காலம், எப்படி, யாரெல்லாம் அதுக்கு என்ன பண்ணாங்க, யாரை பற்றியெல்லாம் பாடியிருக்கிறாங்க, அதுக்குள்ள என்ன சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறது முதல் பரணி நூல் எது அப்படிங்கிறதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மறைந்த பரணி நூல்கள் நமக்கு கிடைக்கல. மறைந்த பரணி நூல்கள் நமக்கு கிடைக்கல, பேர் மட்டும் தெரியுது. சில நூல்களுக்கு நூல் இருக்குன்னு தெரியுது, எனக்கு கிடைக்கல. எப்படி அகத்தியம் இருக்கிறதுங்கிறதுக்கான சான்றுகள் நமக்கு நிறைய இருக்குது, பட் கிடைக்கல இல்லையா? அது மாதிரி நூல் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது, நமக்கு அது கிடைக்கல. ஸோ அது நமக்கு முக்கியமானதாக நான் பார்க்கப்படுறது மறைந்த பரணி நூல்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த சாப்டர் இதோட முடியுது. சாப்டர் 2 முடிஞ்சோடனே நமக்கு அதிலிருந்து பயிற்சி வினாக்கள் கொடுக்குறோம். ஸோ உங்களை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு, முதல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு யோசிச்சு பார்க்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, நமக்கு எதுக்கு தேர்வு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அது மறந்துடும். ஆனால் அது கேள்வியை கேட்கும்போது திரும்ப ஞாபகம் வந்துடும். இப்போ 100 பக்கம் படிக்கிறீங்க, 100 பக்கத்தையும் உங்களால் லைனாக சொல்ல முடியாது. ஆனால் 100 பக்கத்துலேருந்து கேள்வி கேட்டால் சொல்லிடுவீங்க. அப்போது ஆனால் உங்களுக்குள்ளதான் இருக்குது, ஆனால் உங்களால் சொல்ல முடியாது. இப்போ கேள்வி கேட்கும் பொழுது அந்த மனதை போய் தேடும். ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சோடனே பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த பயிற்சி வினாக்கள் உங்களுக்கு பயன்பாடுதான் இருக்கும். அடுத்த சாப்டர் 3 பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியம் எப்பொழுது தோற்றம் பெற்றது, எப்படி வளர்ந்தது? பிள்ளைத்தமிழ்னா முதல்ல என்ன, பிள்ளைத்தமிழ் யாருக்கெல்லாம் பாடப்படுது? இப்போ சாதாரண பொதுமக்களுக்கு பாடுவாங்களா, அது யாருக்கெல்லாம் பாடப்படுது? நம்ம நடத்தும் போது நான் சொல்றேங்க, இது சாப்டர் செஷன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ யாருக்கெல்லாம் பாடப்படுகிறது, அதனுடைய வரையறை என்ன? ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ், இதெல்லாமே நமக்கு வகைகள் இருக்கு இல்லையா? இந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறதுடைய பெயருக்கான தலைப்பு ஏன் பிள்ளைத்தமிழ் வச்சோம்? பிள்ளைத்தமிழ்ல வகை என்ன இருக்குது? நம்ம சொல்லிருக்கோம், ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு 2 வகைப்படும். பிள்ளைத்தமிழ் பருவங்கள் நமக்கு தெரியும், 10 பருவங்கள். அந்த பருவங்களை பற்றி, ஏன் அந்த பருவம் வந்துச்சு, எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் அந்த பருவம் இருக்கும், அந்த 10 பருவங்களில் 7 பருவங்கள் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிதாக இருக்கும், கடைசி இருக்கிற 3 மட்டும் மாறுபடும். என்ன, ஏன் மாறுபடுகிறது, என்ன காரணம், இது எல்லாமே பார்த்தலாம். இது வரைக்கும் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் எண்ணிக்கை இருக்கு இல்லையா? நமக்கு எண்ணிக்கை சொல்லுவாங்க. பிள்ளைத்தமிழ் இலக்கியனுடைய எண்ணிக்கை என்ன, நமக்கு தெரிந்த வகையில், புத்தகங்களை சொன்ன வகையில் அந்த எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இறுதியாக பயிற்சி வினாக்கள். ரொம்ப சிம்பிள். ஒரு அனலைசேஷன் எப்படி இருக்கும், பிள்ளைத்தமிழ் பெயர் காரணம் என்ன, அமைப்பு எப்படி இருக்குது, முதல்ல அந்த நூல்லாம் இது, எப்படி பிள்ளைத்தமிழ் நூல்கள் பாடப்பட்டிருக்கிறது, பருவங்கள் எப்படி யாருக்கெல்லாம் பாடப்படுகிறது, அந்த பருவங்கள் என்ன, அதுக்கப்புறம் புகழ் வாய்ந்த பிள்ளைத்தமிழ் நூல்கள் என்ன, அதிலிருந்து எப்படி வினாக்கள் வரும், வினாக்கள் இதுவரைக்கும் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டு இறுதியாக பயிற்சி வினாக்கள் நாம் கொடுத்துருக்குறோம்.
அதே போல் அடுத்தது சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கிய விளக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியம் அப்படிங்கும்போது உலா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். இந்த உலாவினுடைய விளக்கம் என்ன, அதோட அமைப்பு என்ன. உலா அப்படின்னா என்ன, அதுக்கான விளக்கம், அதோட அமைப்பு என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உலாவுக்கான இலக்கணம், எந்த பாவகைகள் பாடப்படணும், யாருக்கெல்லாம் பாடணும், சரிங்களா, யாருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். எல்லாருக்கும் உலா பாடிட முடியாது. இதெல்லாம் இலக்கணம் என்ன அப்படிங்கிற நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த உலா இலக்கியம் எப்படி தோன்றி வளர்ச்சி பெற்றது, இந்த உலா இலக்கியம் குறிப்பா உலா இலக்கியம் எப்படி தோன்றி வளர்ச்சி பெற்றது, முற்காலங்களில் உலா அப்படின்னா என்ன, ஏன் அதுக்கு ஒரு இலக்கியமா எடுத்து ஏன் பாடணும், அவங்க பாட்டு உலா வந்துட்டு போகட்டுமே, ஏன் இலக்கியம் எடுத்து பாடணும், என்ன காரணம், அதனால என்ன சிறப்பு. எதுவுமே ஒரு விஷயம் சிறப்பு இல்லைன்னா அது நிற்காது. உலாவே ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு உலா வந்திருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம், அவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் உலா சிற்றிலக்கியத்தினுடைய பொருள் அமைதி, ஏன் உலா வந்து பாடப்படும், என்ன பொருண்மையில் பாடப்படுகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அமைதியாக இருக்கு. அதுக்கப்புறம் உலா அப்படிங்கிற சிற்றிலக்கியத்தினுடைய அந்த பெயர் தலைப்புகள், உலா சிற்றிலக்கியத்தினுடைய பெயர் தலைப்புகள், ஏன் வந்து எப்படி அந்த உலா சொல்லுவாங்க. இப்போ மூவர் உலா சொல்கிறோம் இல்லைங்களா, யார் சேர சோழ பாண்டியர், இந்த மூவர் உலா சொல்கிறோம். இந்த மாதிரி திருக்கைலாய் ஞான உலா. அப்போது யாருடைய உலா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி யாரை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் உலாவுடைய தலைப்புகள் வரும். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் முக்கியமானது புகழ்பெற்ற உலா நூல்கள். முதல்ல வந்த நூல் எது, எத்தனை உலா நூல் வந்திருக்குது, எல்லாம் நிறைய வந்திருக்கும். ஆனால் எது சிறப்பாக பேசப்படுது, புத்தகங்கள் எது அதிகம் எடுத்து கையாளப்பட்டிருக்கு, வினாக்கள் எதுலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம அந்த புகழ்பெற்ற உலா நூல்களில் சொல்ல போகிறோம். அப்புறம் உலா நூல்கள் ஒட்டு மொத்தமாக அதில் முக்கியமான வரிகள், முக்கியமான குறிப்புகள், இதை சொல்லிட்டு இறுதியாக பயிற்சி வினாக்களை நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சோடனே பயிற்சி வினாக்கள் கொடுக்குறோம். அது ஒரு வழக்கமாக நம்முடைய நோட்ஸில் வச்சுருக்கிறோம். ஏன்னா ஒரு சாப்டர் படிக்கிறோம் அப்படின்னா அதை திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்கு பயிற்சி வினாக்கள் ரொம்ப முக்கியம். அடுத்தது 5வது சாப்டர் தூது. நமக்கு தூது அப்படின்னா தெரியும், அந்த தூதுக்கான வரையறை என்ன, தூது விடுதல் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒன்றை நாம போய் சொல்ல முடியாம வேற எதன் பொருள் மூலமாகவோ, இயற்கையோ இயற்கை பொருளோ அல்லது மனிதர்களோ யாரோ ஒருத்தர் போயிட்டு அதை சொல்லுவாங்க, நமக்காக செய்வாங்க, அதுதான் தூது. அப்ப அந்த தூது இலக்கியத்துக்கான இலக்கணம் என்ன, தூது இலக்கியத்துக்கான இலக்கணம் என்னவா இருக்கிறது, அதே போல அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, தூது இலக்கியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, அது ஒரு விஷயம் பார்க்க வேண்டிய. தூது இலக்கியத்தான அமைப்பு எப்படி இருக்கு, எப்படியெல்லாம் அது எழுதப்படுகிறது, எப்படி அதனுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். தூது அதனுடைய தலைப்புகள் என்னென்ன. இப்போ தூது இலக்கியம்னு சொல்றாங்கல்ல, அழகர் கிள்ளை விடு தூது, தமிழ் விடு தூது, ஏன் அப்படி தலைப்பு வைக்கிறாங்க, தலைப்பு ஏன் அமையுது, தூது இலக்கியம் அப்படிங்கிற அந்த அடிப்படை யாரெல்லாம் தூது விடுறாங்களோ அவங்கள தான் அதுக்கு தலைப்பாக வைப்பாங்க. யாருக்கு தூது விடுறாங்களோ அது வந்து என்னதுங்க, யாருக்கு விடுறாங்களோ அதையும் தலைப்பாக வைப்பாங்க அப்படிங்கிறதும் தூது தலைப்புகள் பார்க்குறோம். அது தூது வகைகள் என்னென்ன வகையான தூதுகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குற. மேகவிட தூது, பணவிட தூது, நிறைய தூது நூல் இருக்குங்க, நமக்கு தான் தெரியாது. நான் அந்த லிஸ்ட்டு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து தூது நூல் இருக்குது. பட் நமக்கு எது முக்கியமான ஒரு தூது நூலாக அல்லது எது வந்து அதிகமாக பேசப்படுகிறது வினா நோக்கில் தான் நாம் பார்க்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது வேற, வினா நோக்கில் நாம் பார்க்க போகிறோம். அடுத்தது தூது செல்லும் பொருட்கள், எந்த பொருள் எல்லாம் நம்ம தூதாக அனுப்பலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். எந்த பொருள்கள் எல்லாம் தூதாக அனுப்பலாம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, பிற இலக்கியத்தில் தூதின் கூறுகள். மற்ற இலக்கியங்களில் தூது இருக்கு, இல்லாமல் இல்லை. ராமாயணத்தில் இருக்கு, நலவெண்பாவில் இருக்கு, மகாபாரதத்தில் இருக்கு, எல்லாத்துலேயுமே தூது இருக்கு. அது ஒரு நிகழ்ச்சியில் ஒன்றா நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை தனியாக தூது அனுப்பப்படுகிறது, தூதாக ஒரு இலக்கியத்தையே உருவாக்குனாங்க அப்படின்னா அப்போ தூதினுடைய கூறுகள் பிற இலக்கியங்களில் எப்படி இருந்தது என்பதையும் சொல்ல. இதில் கேட்பாங்கல்ல, நலன் தமையதிக்கு தூது விட்டது எது இல்லைங்களா, அன்னப்பறவையா அப்படின்னு சொல்லி மயிலா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா. அது மாதிரி தான் அது இலக்கியத்தில் இருக்குது. அதையும் நம்ம சொல்கிறோம், அது வினாக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் புகழ் வாய்ந்த தூதுகள் எது, நிறைய நூல்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்த நூலோ அதை நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக தூதுநூல்கள் என்னெல்லாம் இருக்குது, இது வரைக்கும் என்னெல்லாம் வந்திருக்கு, அது என்ன சிறப்பு இருக்குது, அதையும் நாம் சொல்ல போகிறோம். அதே போல் இறுதியாக பயிற்சி வினாக்கள். இப்போ இது வரைக்கும் படித்தது எல்லாமே என்னென்ன அப்படின்னு படிச்சிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு ரீகால் பண்ணுற மாதிரியான நம்ம பயிற்சி வினாக்கள் இருக்கும். இதை பார்த்து இது எல்லாமே நாம் கொடுத்துருக்க நோட்ஸில் தான் இந்த எல்லா பயிற்சி வினாக்களுமே இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் தெரியலனாலும் என்ன பண்ணிக்கலாங்க, மேலோட்டம் போயிட்டு திரும்ப பார்த்து வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்ததாக சாப்டர் 6 கலம்பகம். கலம்பகம்னா என்ன, நீங்கள் கதம்பம்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டு, கதம்பம் மலருமாங்க, இருக்கிற பூவெல்லாம் எடுத்து போட்டு கட்டி கதம்பமாக கொடுப்பாங்க. இப்போ கதம்பத்தையுமே மாற்றிட்டாங்க, இப்போல்லாம் 2 பூ 3 பூ வச்சு அதே அழகாக தான் கட்டுறாங்க.
பல பூக்களை ஒன்றாக சேர்ந்து தொடுக்கிறது கதம்பகம். அது மேலே பல சிற்றிலக்கிய உறுப்புகளை ஒன்றாக சேர்த்து எழுதக்கூடியது கலம்பகம். இப்படி பல உறுப்புகளை சேர்த்து எழுதணும் அப்படிங்கிற அந்த முறைமை எப்பொழுது தோன்றியது, கலம்பகத்துடைய தோற்றம் எப்பொழுது அப்படிங்கிறது. அதன் பிறகு கலம்பக இலக்கணம், இப்படித்தான் எழுதணும், இந்த பொருளை வச்சுதான் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, இதுதான் கலம்பக இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கலம்பக இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு கலம்பக உறுப்புகள் என்னென்ன, களம் கூட்டல் பகம்னு பிரிப்போம். களம்னா 12, பகம்னா அதுல பாதி 6, ஆக மொத்தம் 18 உறுப்புகள் கலம்பக உறுப்புகள். இப்போ கலம்பகத்தினுடைய பெயர் தலைப்புகள் எப்படி இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் பெயர் வச்சிருக்கோம் இல்லைங்களா, நந்தி கலம்பகம் அந்த மாதிரி. அப்போ அதனுடைய உறுப்புகள் எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பெயர் ஏன் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் கலம்பக பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை வரணும், 100 இருக்கும், அதெல்லாம் சொல்கிறோம், நம்ம அதனுடைய விரிவாக்கம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ எண்ணிக்கை எத்தனை இருக்கும். அதுக்கப்புறம் கலம்பகத்துடைய சிறப்புகள் என்னென்ன. நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் இறந்து போவோம் என்று யாரின் மீது கலம்பகம் பாடுகிறோமோ அவர் இறுதியாக இறந்து போவார்னு சொல்லுவாங்க. அதில் தான் பாடுறதில்லை. நான் இறந்தே போனாலும் பரவாயில்லை, என் மீது ஒரு கலம்பகம் வரட்டும் என்று தெல்லாறு எறிந்த 3ஆம் நந்திவர்மன் தன் மீது கலம்பகம் பாட அனுமதித்ததாகவும், அவன் பாடி அந்த நான் நடத்தும்போது வரலாறுலாம் சொல்கிறேன், பாடி முடிக்கும் பொழுது அவன் இந்த குடிசலோடு எரிந்து விட்டதாகவும் ஒரு வழக்கு இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக கலம்பகத்துடைய சிறப்பு இயல்புகள் என்னென்ன, அது ஒவ்வொரு தூதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது, உலாவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இந்த மாதிரி கலம்பகத்தினுடைய சிறப்பு இயல்புகள் என்னென்ன, அதுக்கு என்ன மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறோம். அப்புறம் கலம்பக நூல்கள் இது வரைக்கும் என்ன வந்திருக்கு, இல்லை சிறப்பானது எது, எது வினா வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறோம். அப்போ எவ்வளோ ஒரு அனலைசேஷன் நம்ம பண்ணியிருக்கோங்கிறத மட்டும் இதில் பாருங்கள். அடுத்ததாக இறுதியாக உங்களுக்கு தெரியும் பயிற்சி வினாக்கள். பயிற்சி வினாக்களில் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பல்லு இலக்கியங்கள். நெல்லு வகை எண்ணாலும் பல்லு வகை எண்ண முடியாதுன்னு அந்த மாதிரி அவ்வளோ பல்லு இலக்கிய வகைகள் இருந்ததான், புரிஞ்சுக்குவாங்க. பல்லு இலக்கியம்னா ஒன்றும் கிடையாது. பள்ளமான நிலத்தில் வாழக்கூடிய பல்லரின மக்கள் விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க நடக்கூடிய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி அவங்களுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி எழுதுறது, அதன் செயல்பாடு எழுதுறது, இது எல்லாமே பல்லு இலக்கியம். இந்த பல்லு இலக்கியம் எப்பொழுது தோன்று இருக்கிறது, இந்த தோற்றம் எங்கிருந்து வந்திருக்கிறது, வேறு இலக்கியங்களுக்குள்ள அது இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பல்லு அப்படிங்கிற சொல்லாட்சி சொன்னாலே அது மாதிரி சொல்லாட்சி என்னன்னு பார்க்குறோம், அதோடைய அமைப்பு இப்படி இருக்கும் அப்படிங்க சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் புகழ்பெற்ற பல்லு நூல். உங்களுக்கு தெரியும், நான் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே முக்கூடர் பல்லு. முக்கூடர் பல்லு அதிகமான வினாக்களை வரக்கூடியது. அதில் சொல்லுவாங்க இல்லையா, மூத்த பள்ளி இளைய பள்ளி அப்படின்னு சொல்லி. ஸோ அதுலேருந்து வினாக்கள் வந்திருக்கு. அதுலேயும் நல்லா குறிப்பாக பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் திடீர்னு கேள்வி கேட்டுற மாட்டாங்க. நல்லா பாருங்கள், ஒரு முக்கூடர் பல்லு பாட்டு ஒன்று இலக்கிய வரலாறு இருக்கும், இல்லை அப்படின்னா ஏதாவது பாடப்புத்தகத்தில் இருக்கும், இதில் தான் கேள்வி எடுப்பாங்க. நடுவில் முக்கூடர் பல்லு 2ஆவது போல அதுலேருந்து ஒரு கேள்வி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் கேள்வி அப்படி தான் வந்திருக்கு, நான் சொல்கிற மாதிரி தான் வந்திருக்கு. இலக்கிய வரலாறுகளில் அல்லது பாட புத்தகங்களில் அந்த பாட்டு வந்திருக்கும், அந்த பாட்டிலேருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்கங்க டிஆர்பியில். அந்த பாட்டிலிருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லு இலக்கியத்துடைய சிறப்பு இயல்புகள் என்னென்ன அப்படிங்கிறது. அதன் பிறகு இது வரைக்கும் ஆன பல்லு நூல்கள் இதெல்லாம் வந்திருக்கிறது. இறுதியாக நமக்கு பயிற்சி வினாக்கள். இது பயிற்சி வினாக்கள் வழக்கம் போல் இறுதியாக நம்ம பயிற்சி வினாக்கள் கொடுத்துட்றோம். அடுத்தது 8வது சாப்டர் பார்த்தீங்கன்னா குறவஞ்சி. இப்போ குறவஞ்சி அப்படின்னா என்ன, குறம்னா என்ன, வஞ்சினா என்ன, இந்த குறவஞ்சி இலக்கியத்துடைய தோற்றம் எப்படி வந்தது உங்களுக்கு தெரியும். குறிஞ்சினா மலை சார்ந்த இடம், குறவஞ்சி அப்படிங்கும்போது அந்த மலை சார்ந்த இடத்துல வாழக்கூடிய இந்த குறவன் குறத்தி இருக்காங்க இல்லைங்களா, அவர்களை சார்ந்து அவர்கள் இந்த மலையை வெட்டி கீழே இறங்கி குறி சொல்லக்கூடியது, தன்னுடைய மலையினுடைய சிறப்பையெல்லாம் சொல்லக்கூடியதாக இந்த தன்மையோடு அமைந்திருக்கக்கூடியதான் இந்த குறவஞ்சி இலக்கியம். அவருடைய அமைப்பற்றி பேசுகிறோம். குறவஞ்சி எப்படி தலைப்பு, குற்றால குறவஞ்சி, குற்றாலநாதர் அவரை பற்றி சிறப்பாக சொல்லக்கூடியது. அப்பப்போ அது குற்றால குறவஞ்சி. இப்போ புகழ் வாய்ந்த குறவஞ்சி நூல்கள் எது, குற்றால குறவஞ்சி மாதிரி நிறைய நூல் இருக்குது. இருந்தாலும் நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குற்றால குறவஞ்சிலிருந்து தாங்க கேள்வி வந்திருக்கிறது, டிஆர்பிக்கு வந்திருக்கிறது. ஆகையால் நான் முன்ன சொன்ன மாதிரி கூற்றுப்பலுக்கு என்ன சொன்னோம் அதே தான். எல்லா பாடலையும் படிக்க வேண்டாம், பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறவஞ்சி, கல்லூரிகளில் இருக்கக்கூடிய, நல்லா பார்த்துக்கோங்க, கல்லூரிகளில் சிலபஸ் வச்சிருக்கக்கூடிய குறவஞ்சி, இலக்கிய வரலாறுகளில் கொடுத்துருக்கூடிய அந்த குறவஞ்சி, இதிலிருந்து தான் வினாக்கள் வருதுங்க. ரொம்ப சிம்பிள், இதிலிருந்து தான் வினாக்கள் வருது. நம்ம அதையே ஒழுங்காக படிக்கிறது இல்லை, ஸோ அதை படித்தா போதுமானது. அதுக்கப்புறம் இறுதியாக பயிற்சி வினாக்கள், குறவஞ்சி நூலிலிருந்து பயிற்சி வினாக்கள். இது உங்களை திரும்ப என்ன ஒரு ரீகால் பண்ணிக்கிற மாதிரியாக அமையும். அடுத்தது 9வது சாப்டர் நம்ம அந்தாதி அமைச்சிருக்கோம். அந்தாதி அப்படிங்கிறது தெரியும். அந்தம் ஆதி, அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். ஒரு முடிவை, ஒரு பாடலுடைய முடியக்கூடிய சொல்லையோ அந்த பொருளையோ அடுத்த பாடலினுடைய முதலாவதாக வைத்து பாடுவது அந்தாதி இலக்கியம்.
இப்போ இந்த அந்தாதி இலக்கியத்தினுடைய தோற்றம் என்ன, எப்படி வந்து நேரத்தில் சொன்ன இல்லைங்களா தொடக்கத்திலே சங்க இலக்கியத்தில் ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்ட்டு, அது வேணா வந்துச்சு. சங்க இலக்கியத்தில் இப்போ ஐங்கர் நூல் அந்தாதி தொடையில் அமைந்த 10 எது தொண்டி 10 சொல்லுவீங்க இல்லையா, அதை படிச்சிருப்பீங்க ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நுணுக்கம் இப்போ இங்கேங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஒரு இலக்கியமாக வந்திருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ அந்தாதியுடைய வகைகள் எப்படியெல்லாம் வந்திருக்கிறது, புகழ்பெற்ற அந்தாதி நூல்கள் எவையெல்லாம் இருக்கிறது. ஒரு இப்போது அந்தாதி அப்படின்னா எந்த மாதிரியான அந்தாதிகள்லாம், நிறைய அந்தாதி இருக்குங்க, லிஸ்ட் அவுட் பாருங்கள் நான் சொல்கிறேன். ஆனால் நமக்கு அதெல்லாம் அந்தாதி இப்போ உள்ளே இருக்கா அப்படின்னு அப்புறம் தெரியும். ஸோ நம்ம புகழ்பெற்ற அந்தாதி, இப்போ காரைக்கால் அம்மையாருடைய அற்புத திருவந்தாதி, இது நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். இந்த மாதிரி சில நூல்கள் என்னது ஞாபகம் வைக்கக்கூடிய அளவிலே நமக்கு இருக்கிறது. இவையெல்லாம் அந்தாதி இலக்கியத்துக்கு அடிப்படையாக அமைந்த நூல்கள். அதன் பிறகு நிறைய அந்தாதி நூல்கள் வெளிவந்தது. ஏன்னா சிற்றிலக்கியங்களே புதிய ஒரு வகைமை, அது யார் முதல்ல பாடுறாங்கங்கிறதுல ஒன்று இருக்குது. ஸோ புதிய வகைமையாக யார் பாடுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதன் பிறகு அந்தாதி நூல்கள், புகழ்பெற்ற அந்தாதி நூல்கள் பிறகு பொதுவாக அந்தாதி நூல்கள் எல்லா இலக்கியங்கள்லையுமே சொல்கிற மாதிரி நிறைய இருக்குங்க. ஆனால் தாங்க சிறப்பு, இதில் தான் வினாக்கு வந்துருக்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்கிறோம். அப்போது எப்படி சாப்டரைசேஷன் பிரிச்சிருக்கோம், எப்படி அதுக்குள்ள தலைப்புகள் உட்தலைப்புகள் அமைச்சிருக்கிறோம், இது எப்படி பயனுள்ளதாக இருக்கும், எப்படி இதுலேருந்து வினாக்கள் வரும் அப்படிங்கிறதையும், இது ஏன் வந்து இதிலிருந்து வினாக்கள் என்ன வந்திருக்கிறது என்பதையும், அதுக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதையும், இது ரொம்ப ரொம்ப எளிமையானது சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது. நாம் இது வரைக்கும் இலக்கிய வரலாறுகளில் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, இவ்வளோதான் படிச்சிருப்பீங்க. அதை இன்னும் விளக்கமாக இன்னும் நுணுக்கமாக படிக்கும் பொழுது நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நம்ம லெக்சர் மெத்தட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நிறைய படிக்கும்போது கேள்விக்கு வேணால் ஒன்வேர்டுக்கு அந்தாதி என்றால் என்ன, அந்தத்தை அதை வைத்தபோது அந்தாதி அப்படி கிடையாது அர்த்தம். ஏன் அதை அப்படி பாடினாங்க, யார் பாடினாங்க, முதல்ல எங்கேருந்து வந்துச்சு, முதல்ல நமக்கு கிடைச்ச இலக்கியம் எது, முழுமையாக கிடைச்ச அந்தாதி இலக்கியம், இந்த மாதிரி எல்லாமே எல்லாத்துக்கும் பார்க்க போகிறோம். இறுதியாக மாடல் எக்ஸாமினேஷனுக்கான கொஷின்ஸ் நம்ம கிரவுண்ட் அகாடமியில் மாடல் எக்ஸாம்ஸ்க்கான கொஷின்ஸ் வந்து நம்ம இறுதியாக கொடுக்க போகிறோம். ஸோ ரெஃபரன்ஸ் புக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த இறுதியாக கொடுக்கக்கூடிய வினாக்கள் ஒட்டுமொத்தமாக கொடுக்க போகிறோம். ஒட்டுமொத்தமாக கொடுக்கக்கூடிய அந்த வினாக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். சரி, நீங்கள் வகுப்பறை எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாங்க, ஆன்லைனில் கவனிச்சிக்கலாம், நேரில் வேணாலும் வந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பயன்பாடாக இருக்குமோ அது மாதிரி கொடுக்குறோம். ஸோ தேர்வும் சரியான நோட்ஸும் தான் நம்மளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகும். ஸோ அந்த வகையில் நம்ம அகாடமி மிகச்சிறப்பாக அந்த நோட்ஸ் வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஸோ நீங்கள் நோட்ஸை எனக்கு கிளாஸில் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நம்ம வகுப்பில் இது வரைக்கும் நம்ம சிலபஸை மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்பில் நம்ம ஒவ்வொரு தலைப்பாக, முதல் தலைப்பு பரணி இலக்கியம். பரணி இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றிய விளக்கங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.